ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி கிட்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இன்னைக்கான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லஞ்சுக்காக சோறை ரெடி பண்ணிருந்தேன். கொதிக்கிற தண்ணியில அரிசி சேர்த்து வேக விட்டுறதே, அது ஒரு சைடா இருந்து வேகட்டும். குழம்புக்காக சுண்டவத்தல் எடுத்து வச்சிருக்கேன். சுண்டவத்தல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு கசக்குன்னு கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. அவங்க கசக்கும் வேண்டாம்னு சொன்னதுக்காக விட முடியுமா? அரசாரமா குழம்பையும் வச்சுட்டு சோறோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சைடிஸ் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுண்டவத்தல் வயிற்றுல இருக்க புண்ணையும் ஆத்தும், வயிற்றுக்குள்ள இருக்கிற தேவையற்ற புழு பூச்சிகளை வெளியிலயும் தள்ளிரும். இந்த சுண்டவத்தல சின்னவங்களோ பெரியவங்களோ 10 நாளைக்கு ஒருக்க சாப்பாட்டை சாத்துக்கிட்டது ரொம்ப நல்லது. இன்னைக்கு காஞ்சி சுண்டவத்தல தான் குழம்பு வைக்கேன். பச்சை சுண்டைக்காவை லைட்டா தட்டி உப்பு தயிர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி 4 நாள் வெயில்ல வச்சு எடுத்துறதேன். சீசன் டைம்ல கிடைக்கிற சுண்டைக்காயை இதே மாதிரி பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுட்டோம்னா எப்பனாலும் குழம்பு வச்சுக்கலாம். இப்ப குழம்புக்காக மசாலாவை வறுத்து அரைக்க போறேன். நல்லெண்ணெயில கடுகு, வெந்தயம், மிளகு, உளுந்து நல்ல மண வர செவக்க வறுத்துட்டு ஒரு முறி துருவின தேங்காவையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் மண வர வறுத்து கொஞ்சம் மசாலாக்களையும் உள்ள சேர்த்து நல்ல ஸ்லோ ஃபிளேம்லயும் வச்சு மசாலா கருகாம வறுத்து விடுதேன். ஃபைனலா கையளவு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டி ஆற விட்டு அரைச்சு வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் குழம்பு கூட்டி வைக்கிறதுக்காக பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, சின்ன வெங்காயம் தாளிக்கும். அது கூட பூண்டையை சேர்த்து பொரிய விட்டு சுண்டவத்துல சேர்த்து கொஞ்சம் கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் ஒரு கத்திரிக்காவை உள்ள சேர்த்து 2 பெரட்டிட்டு கத்திரிக்காவோட தோல் கொஞ்சம் சுருங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்குதேன். தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச பிறகு லெமன் சைஸ்ல ஊற வச்சிருக்கிற புளியும் கரைச்சு உள்ள சேர்த்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்து தேவைக்கு தண்ணியும் விட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வத்தி என்ன பிரிஞ்சு வந்துச்சுன்னா வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல டேஸ்டான சுண்டவத்தல் குழம்பு ரெடி. நல்ல காரசாரமா வைக்கிற இந்த புளி குழம்பு கூட முட்டையும் அப்பளமும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். எக் டைமரையும் யூஸ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா முட்டையும் அவிச்சு ஆற விட்டு தோலை உடைச்சு எடுத்து வச்சுட்டேன். ரெடியா இருக்கிற சோறு கூட குழம்பையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குட்டிஸோட லஞ்ச் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இது கூடவே அவிச்சு வச்சிருக்கிற முட்டையும் கட் பண்ணி வச்சு கொஞ்சம் முருங்கைக்காய் கத்திரிக்காவையும் மேல எடுத்து வச்சு குட்டிஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிருந்தேன். நெக்ஸ்டா அப்பளம். ஜெசிகாக்கு ஒரு அப்பளம் வேணுமா, ஆகாஷ்க்கு ஒரு வகையான அப்பளம் வேணுமா, 2 பேரும் கேட்ட மாதிரி அப்பளத்தையும் பொரிச்சு அதையும் பாக்ஸ்ல எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டேன். 10 மணி ஸ்நாக்ஸுக்கு நல்ல கலர்ஃபுல்லான காய்கறிகளை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி வடை, கிளீன் பண்ணி பொடிசா கட் பண்ண கோசு, பல்லாரி, பீன்ஸ், கேரட், பீட்ரூட் இது எல்லாத்தையும் மிக்சிங் பவுல்ல சேர்த்து கொஞ்சமா சோம்பு, காய்கறிக்கு தக்கன கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு காய்கறிகள்லாம் நல்லா பைண்ட் ஆகுற அளவுக்கு பஜ்ஜி மாவையும் சேர்த்து லைட்டா தண்ணியை தொளிச்சு நல்ல வடை மாதிரி தட்டி எடுத்து சூடா இருக்கிற எண்ணெயில மிதமான தீயிலையும் வச்சு போட்டு பொரிச்சு எடுத்துறதேன். மிதமான தீயில வச்சு பொரிக்கும் போது உள்ள இருக்க காய்கறிகளும் நல்லா வெந்துரும், கருகாம சாப்பிட டேஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி போட்டதுமே கரண்டியை வச்சு கிண்டிடக்கூடாது. கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கின பிறகு லைட்டா பெரட்டி விட்டு 2 சைடும் முருக வேக வச்சு எடுத்துருங்க. இத சுட சுட டீ கூட வச்சு சாப்பிட்டோம்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகாஷ் தயிர் சாதம் கேட்டிருக்கான், அதுவும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.